ஐ லவ் சுவெனீர். உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ், ஹேண்ட்பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவெனீர். லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள், டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் சுவெனீர், லயானா 91 புல்வார்ட் ஸ்ட்ராஸ்போர்க், பாரிஸ் 10. தமிழ் காட்சி ஊடகத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக கவனம் செலுத்தி வருகின்றீர்கள். உங்கள் பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்து வருகின்றீர்கள் என்பது முக்கியமானது. ஆகவே இதுவரையில் இணையாது இருப்பவர்கள் தயவு செய்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். பாரிஸ் நகரத்தில் நடைபெற்று வந்த உலக புகழ்பெற்ற விவசாய கண்காட்சி மார்ச் 2 ஞாயிற்றுக்கிழமை நிறைவடைந்துள்ளது. லட்சக்கணக்கான மக்கள் பார்வையாளர்களாக கலந்து கொண்ட பாரிஸ் விவசாய கண்காட்சி பெரும் வரவேற்பை இந்த ஆண்டில் பெற்றிருக்கிறது. கடந்த ஆண்டுகளிலும் பார்க்க இந்த ஆண்டு பண்ணையாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டதாக கண்காட்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரான் ட்ரம்ப் செலன்ஸ்கி அமைதி காக்க வேண்டும் என அழைப்பு விடுத்திருக்கின்றார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் உக்ரைன் நாட்டின் அதிபர் செலன்ஸ்கி அவர்களுக்கும் இடையே நிகழ்ந்த காரசாரமான பேச்சுவார்த்தையை அடுத்து குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரான் அமைதி காக்கும்படி அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஞாயிற்றுக்கிழமை வெளியாகிய லா ட்ரிபியூன் பத்திரிகைக்கு அவர் வழங்கிய செவியிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். கோபத்திற்கு அப்பால் அனைவரும் அமைதி, மரியாதை மற்றும் அங்கீகாரத்திற்கு திரும்ப வேண்டும். தற்பொழுது எழுந்துள்ள ஆபத்து மிகவும் முக்கியமானது என்றும் மேக்ரான் சுட்டிக்காட்டியுள்ளார். ட்ரம்ப் செலன்ஸ்கிக்கு இடையே நிகழ்ந்த விவாதத்தின் பொழுது அமெரிக்க தரப்பில் செலன்ஸ்கிக்கு போதிய அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா முறை தவறி நடந்து கொண்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அமெரிக்கா செலன்ஸ்கியை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அவமரியாதை செய்திருப்பதாகவும் மேக்ரான் குறிப்பிட்டிருக்கின்றார். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் மூலோபாய ரீதியாகவும் இரகசியமாகவும் விவாதம் நடத்துவது நல்லது என்றும் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரான் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்சும் பிரிட்டனும் உக்ரைன் அமைதி திட்டத்தை ட்ரம்புக்கு அளிப்பதாக தெரிவித்திருக்கின்றன. உக்ரைன் அதிபர் வோலோதிமிர் செலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் ஒயிட் ஹவுஸ் வெள்ளை மாளிகையில் ஏற்பட்ட சர்ச்சைக்கு பின்னர் நடைபெற்ற ஐரோப்பிய தலைவர்களின் உச்சி மாநாட்டுக்கு முன்னதாக அமைதி திட்டம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றது. பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் உக்ரைனுக்கு ஆதரவாக ஓர் அமைதி திட்டத்தை உருவாக்குவதில் ஐக்கிய ராச்சியமும் பிரான்சும் இணைந்து பணியாற்றும் என்று கூறியிருந்தார். இந்த திட்டத்தை அமெரிக்காவுடன் பேச ஆலோசித்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த அமைதி திட்டம் உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையேயான போரை நிறுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றது. அதை நோக்கி பயணிக்க உள்ளது. ஐரோப்பிய நாடுகள் தங்கள் பாதுகாப்பு செலவுகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் உக்ரைனில் ஒரு பாதுகாப்பு உத்தரவாதத்தை வழங்குவதற்கு ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்றும் பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் வலியுறுத்தியுள்ளார். இதில் ஐக்கிய ராச்சியமும் பிரான்சும் முன்னணியில் இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த அமைதி திட்டம் எவ்வாறு வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்பது எதிர்பார்ப்புக்கு உரியதாக அமைந்திருக்கின்றது.
உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா? மாதம் 100 யூரோ கட்டுனா போதும், 11 மாதங்கள் கட்டுங்க. 12வது மாதம் 1200 யூரோக்கு தங்க நகை நாங்க தருவோம். அதிர்ஷ்ட குலுக்கல்ல 5 பேருக்கு வைர நெக்லஸ், வைர மோதிரம், வைர மூக்குத்தி நாங்க தருவோம். ஈசன் ஜுவல்லரி இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச்சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், 2வது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு, 3வது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லா ஷப்பல். வீட்டில் வசிக்க, வீதியில் வாகனம் செலுத்த, வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம். பிரான்சில் மியூச்சுவல் என்பது காம்ப்ளிமெண்டாire santé, உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது. அஷூரன்ஸ் emprunteur, அஷூரன்ஸ் du crédit, உங்கள் வீட்டு கிரெடி அஷூரன்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ, 130 ருதுஃபோவர்க் சென்டனி, பாரிஸ் 10. பிரான்சும் ஐக்கிய ராஜ்யமும் உக்ரைனில் 1 மாத கால போர் நிறுத்தத்தை முன்மொழிகின்றன. இதனை எமனுவல் மேக்ரோ அறிவித்துள்ளார். உக்ரைனின் அதிபர் வோலோதிமிர் செலன்ஸ்கி, பிரிட்டனில் பிரதமர் கியர் ஸ்டார்மர் மற்றும் பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ ஆகியோர் மார்ச் 2ஆம் தேதி அன்று லண்டனின் மையப்பகுதியில் உள்ள லங்கஸ்டர் ஹவுஸில் நடைபெற்ற உச்சி மாநாட்டின் பொழுது கூடிய பின்னர் மூவரும் ஒன்றாக சந்தித்தார்கள். லண்டனில் நடைபெற்ற நெருக்கடி பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பிரான்சும் பிரிட்டனும் உக்ரைனில் வானிலும் கடலிலும் 1 மாத கால போர் நிறுத்தத்தை முன்மொழிகின்றன என்று பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அறிவித்திருந்தார். பிரான்சில் லே ஃபிகாரோ செய்தித்தாளுக்கு அளித்த பேட்டியில் அவர் இந்த போர் நிறுத்தம் தற்பொழுது நிலத்தடி சண்டையை உள்ளடக்கி இருக்காது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அங்குள்ள பிரச்சனை என்னவென்றால், முன்னணியின் அளவு காரணமாக அது கடைபிடிக்கப்படுவதை சரிபார்ப்பது மிகவும் கடினமாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். அமைதி காக்கும் படைகள் பின்னர் நிறுவப்படும். வரும் வாரங்களில் உக்ரைன் மண்ணில் ஐரோப்பிய படைகள் இருக்காது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஐரோப்பிய நாடுகள் தங்கள் பாதுகாப்பு செலவுகளை ஜிடிபியின் 3.0 முதல் 3.5% வரை உயர்த்த வேண்டும். இது வாஷிங்டனின் மாறும் முன்னுரிமைகளுக்கும் ரஷ்யாவின் இராணுவமயமாக்கலுக்கும் பதிலளிக்கும். 3 ஆண்டுகளாக ரஷ்யர்கள் தங்கள் ஜிபிடிபியில் 10% பாதுகாப்புக்கு செலவிட்டு வருகின்றனர். எனவே அடுத்ததை எதிர்நோக்க வேண்டும் என்று எமனுவல் மேக்ரோ லே ஃபிகாரோ செய்தித்தாளிடம் எடுத்துக் கூறியுள்ளார். பிரான்சில் இருந்து 100 பேர் விரைவில் நாடு கடத்தப்பட இருக்கின்றார்கள். பிரான்ஸ் அல்ஜீரியா இடையே ராஜதந்திர முறுகல் நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து அல்ஜீரியா அகதிகளுக்கு வதிவிட உரிமையோ அல்லது விசா வழங்குவதையோ பிரான்ஸ் நிறுத்துவதாக அறிவித்திருந்தது. இதனை அடுத்து பிரான்சில் இருந்து 100 அல்ஜீரியர்கள் விரைவில் நாடு கடத்தப்பட இருப்பதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அல்ஜீரியர்களே இவ்வாறு விரைவில் திருப்பி அனுப்பப்பட உள்ளனர் என்று அமைச்சர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். ஆபத்தானவர்கள் என அடையாளம் காணப்பட்ட 100 பேர் கொண்ட பட்டியலை உருவாக்கி இருப்பதாகவும் அவர்கள் அனைவரும் ஒவ்வொரு விதமான ஆபத்தான தன்மைகள் கொண்டவர்கள் என்றும் இவர்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றார்கள் என்றும் பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ தெரிவித்திருக்கின்றார். சில நாட்களுக்கு முன்னதாக மூலூஸ் நகரத்தில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டும் 2 பேர் காயமடைந்தும் இருக்கின்றனர்.
இந்த தாக்குதலை மேற்கொண்டவர் அல்ஜீரியாவை சேர்ந்த ஒரு பயங்கரவாதி என்பதும், இவர் நாடு கடத்தல் உத்தரவை பெற்றிருந்த நிலையிலும் நாட்டை விட்டு வெளியேறாது இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். பிரான்சில் இளையோர் மத்தியில் மூளைக்காய்ச்சல் நோய் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகின்றது. அண்மை காலத்தில் மூளைக்காய்ச்சல் நோய் அதிகளவான இளையோருக்கு ஏற்பட்டு வருவதாக அசோன்ஸ் ஒரிஜினல் டு சந்தே பிராந்திய சுகாதார நிறுவனம் ARS வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் விரிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் ரென் பகுதியில் ஓர் இளைஞர் மூளைக்காய்ச்சல் நோயினால் இறந்திருக்கின்றார். இதனை அடுத்தே இந்த ஆய்வு வெளியாகி இருக்கிறது. பிராந்திய சுகாதார நிறுவனம் ARS ரென் பகுதியில் முதல் கட்ட தடுப்பூசி பிரச்சாரத்தை திங்கட்கிழமை முன்னெடுத்திருக்கின்றது. 15 வயது முதல் 24 வயது வரையான அனைத்து இளையோரை இலக்கு வைத்து இந்த தடுப்பூசி பிரச்சார நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. 1 லட்சம் வரையான மூளைக்காய்ச்சலை தடுக்கும் தடுப்பூசிகள் ரென் பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. மருந்தகங்கள், தாதியர் நிலையங்கள், மருத்துவமனைகள் போன்ற இடங்களிலும் விசேட கூடாரங்கள் அமைத்தும், அத்துடன் பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், பல்பொருள் அங்காடிகள் போன்றவற்றின் அருகாமையிலும் இளையோருக்கு இலவச சேவைகள் நடாத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இளையோர் விழிப்புணர்வுடன் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க வருமாறு அசோன்ஸ் ஒரிஜினல் டு சந்தே பிராந்திய சுகாதார நிறுவனம் அழைப்பு விடுத்திருக்கின்றது. இந்த நடவடிக்கையை தொடர்ந்து நாடு முழுவதும் இது விஸ்தரிக்கப்பட இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் SAS லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. வாரம் தோறும் மரக்கறி வகைகள், வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட SAS லங்கா எக்ஸ்பிரஸ் 16 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்சில் கழிவுகள் அகற்றுவதில் சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் பெரும் இடையூறுகளை சந்தித்து வருவதாக செய்திகள் வெளியாகின்றன. சுத்திகரிப்பு நிலையங்கள் இயக்கப்படுவதில் சிரமங்கள் எதிர்கொள்ளப்படுவதாக தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. இளைஞர்களிடையே பெரும் மோகப்பொருளாக மாறியிருக்கும் கேசிலோரான் பிரான்சில் அதிகளவில் விற்பனையாகின்றன. குடுவைகளில் அடைத்து விற்பனை செய்யப்படும் இவ்வகை வாயுக்களை உட்கொள்வதால் ஒருவித பரவச நிலையை இளைஞர்கள் அனுபவிக்கின்றார்கள். போதைப் பொருளுக்கு இணையான இதனை கட்டுப்படுத்த அரசாங்கம் பல விதங்களில் போராடி வருகின்றது. இந்த நிலையில் பிரான்சில் உள்ள வீட்டு கழிவுகளை அழிக்கும் நிலையங்களில் சிட்டே டு டிரான்ஸ்மோ தே ஓட்ஸ் மெனாஷே இவ்வகை குடுவைகள் பெரும் சேதங்களை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இசிலே மோலினோ நகரில் உள்ள சுத்திகரிப்பு நிலையத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் 3500 வெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்து பெரும் சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன. வாயு குடுவைகளில் மீதமிருக்கும் வாயுக்கள் அதிக உச்ச வெப்பத்தை அடைந்தவுடன் வெடித்து சிதறுகின்றன. இதனால் கட்டிடங்கள், இயந்திரங்கள் சேதமடைகின்றன என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இசிலே மோலினோ நகர கழிவு அழிப்பு நிலையத்தில் நாள் ஒன்றுக்கு 1700 தொன் கழிவுகள் அளிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மணி நேரமும்
மிகவும் முக்கியமானதாகும். இல்லையென்றால் அடுத்த நாள் 2 மடங்காக கழிவுகள் குவிந்துவிடும் அபாயம் இருக்கின்றது. இந்த நிலையில் ஊழியர்கள் இந்த குடுவைகளுடன் மல்லு கட்டுவதாக தொழிற்சங்கம் விசனம் தெரிவித்துள்ளது. செந்துவா நகரில் உள்ள கழிவு அளிக்கும் நிலையத்திலும் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே நிலை கான், பெசன்சோ போன்ற நகரங்களிலும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுத்திகரிப்பு நிலையங்கள் பெரும் சிரமங்களை அனுபவிக்கின்றன. இந்த புதிய பிரச்சனையை அரசாங்கம் சட்டம் ஒன்றை இயற்றுவதன் ஊடாக மாற்ற முடியும் என்ற கருத்து வெளியாகி இருக்கிறது. எவ்வாறாயினும் இவ்வகை கேஸ்லெர்னோ உட்கொள்ளுவது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும். பெற்றோர்கள் இது தொடர்பில் மிகவும் அவதானம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஐரோப்பிய நிலத்தில் காற்றாலை ஆற்றல் வளம் பேணப்படுவதில் பிரான்ஸ், ஸ்பெயின் நாடுகள் முன்னணியில் உள்ளன. 2023 ஆண்டின் 3வது காலாண்டில் ஐரோப்பா முதன்முறையாக நிலக்கரியை விட காற்றாலை மூலம் அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்திருக்கிறது. இந்த காலாண்டில் காற்றாலை மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட மின்சாரம் 193 டெராவாட்ஸ் ஆகும். அதே நேரத்தில் நிலக்கரி மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட மின்சாரம் 184 டெராவாட்ஸ் ஆகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மின்சார உற்பத்தி என்பது 20% அதிகரித்திருக்கின்றது. பெரிய காற்றாலைகள் மற்றும் கட்டுப்பாடுகளின் தளர்வு காரணமாக ஐரோப்பாவின் வர்த்தக ரீதியாக வெற்றிகரமான காற்றாலை ஆற்றல் வளம் 2 மடங்காகியுள்ளது. பிரான்ஸ், ஸ்பெயின் நாடுகள் மாத்திரமே ஐரோப்பிய ஒன்றியத்தின் 2050ஆம் ஆண்டு ஆற்றல் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் VT Cash and Carry. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் VT Cash and Carry, லா ஷப்பல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. உங்கள் அழகை மெருகூட்ட, மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம். பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள். மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம். 195 ஒரு ஃபோபோக் சென்டோனி, பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள். வல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது. காரமானது, கலப்படமற்றது, நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட், குசாவில்.